அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சௌராஷ்டிரம் ஜோராஷ்டிரம் பெயரளவில் ஒரே மாதிரியாக இருந்தாலும் நிச்சயமாக இரண்டும் வெவ்வேறு கலாச்சாரங்கள் வழிபாடுகளை கொண்டது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் நமது பாரத தேசம் வலிமை மிக்க சௌராஷ்டிர மகாஜனபத நாடாக விளங்கியது. சௌரசேனா அல்லது சூரசேனா பேரரசாக இருந்தது. சௌ ப்ளஸ் ராஷ்டிரா. சௌ என்றால் 100, ராஷ்டிரா என்றால் தேசம். அதாவது சௌராஷ்டிர மக்கள் 100க்கும் மேற்பட்ட சமஸ்தான மகாஜனபதங்களில் வாழ்ந்தனர். சௌ என்றால் சௌபாக்கியவதி, மகாலட்சுமி, பிருகு ரிஷியின் மகள். பிருகு என்ற சொல் மருவி தற்போது பரூச் மாவட்டமாக குஜராத்தில் உள்ளது. மகாபாரத போருக்கு பின் பாண்டவர்களின் வாரிசுகள் வடமேற்கு நோக்கி இடம்பெயர்ந்தார்கள். பார்த்தா என்ற சொல் அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, பஞ்ச பாண்டவர்களையும் குறிக்கும். இப்படி பாண்டவர்களின் வம்சமே ஜோராஷ்டிரியத்தின் பார்த்தியன்ஸ் என்று அழைக்கப்பட்டனர். காந்தாரி தனது 100 புதல்வர்களையும் இழந்த கோபத்தில் தான் கருப்பு துணியால் தனது கண்களை மூடி அன்றாடம் வழிபட்ட சிவலிங்கத்தை இல்லை என்று கூறி கௌரவ தலைமுறை வாரிசுகளும் காந்தார தேசத்திற்கு, தற்போதைய ஆப்கானிஸ்தான் சென்றனர். மதுராபுரியில் ஜராசந்தன் அடிக்கடி கிருஷ்ண பரமாத்மாவிடம் போர் செய்து மக்களை துன்புறுத்தியதால் கிருஷ்ண பகவான் சௌராஷ்டிர மக்களை துவாரகைக்கு அழைத்து சென்றார். இதேபோல் ஜராசந்தனின் இறப்புக்கு பின் தன்னுடைய மகன் சகாதேவன் வம்சம் மேற்கு நோக்கி ஜோராஷ்டிரியத்துக்கு இடம்பெயர்ந்தனர். இவ்வாறு பாரத தேசத்தின் சௌரசேன ராஜ்யத்தின் இடம்பெயர்ந்த மக்களே சகர்கள், பார்த்தியன்ஸ் என்று ஜோராஷ்டிரர்களாக கருதப்பட்டனர். இவ்வாறு இடம்பெயர்ந்த மக்களை ஒன்றுபடுத்த ஒரு சௌராஷ்டிரர் தீர்க்கதரிசியாகி நெருப்பு ஒளியை ஏந்தி ஒட்டகத்தில் ஏறி பெர்சியா, ஈரான், ஈராக், அஜர்பைஜான் போன்ற இடங்களில் நெருப்பு ஒளியை வழிபாடாக்கி ஜோராஷ்டிரிய மதமாக உருவாக்கினார். அவரே ஜோராஷ்டிரர். அவர் ஒரு சௌராஷ்டிரர். அவர் பெயர் ஜரதுஷ்ரா என்றும் சொல்வார்கள். துஷ்ரா என்றால் ஒட்டகத்தை குறிக்கும். ஆதிசங்கரர் சௌந்தரிய லகரியில் 33வது அத்தியாயத்தில் சௌ என்று மகாலட்சுமியை போற்றுகின்றார். 33 என்பது 30 முக்கோடி தேவர்கள் என்ற நிலையில் சௌராஷ்டிரர்கள் அனைத்து கடவுள்களையும் வணங்கினார்கள். ஆனால் ஜோராஷ்டிரர்கள் தேவர்களை தீய சக்தியாக நினைத்து அசுரர்களை போற்றினார்கள். ஜோராஷ்டிரியத்தின் கடவுள் அஹூரா மஸ்தா. ஹூ என்ற சொல் ஜோராஷ்டிரியத்தின் அவெஸ்தான் மொழியில் ஷூவாக ஒலித்தது. அதாவது அஹூரா மஸ்தா என்பது அசுரா மாஸ்டர் சுக்கிராச்சாரியரை போற்றுவதாகும். சௌராஷ்டிரர்களின் அக்னி யாகம் ஜோராஷ்டிரர்களின் நெருப்பு ஒளியாக பிரதிபலித்தது. ஜோராஷ்டிரர்களின் வேதம் அவெஸ்தான் நெருப்பை வணங்குவதாகும். சௌராஷ்டிர மொழியில் நெருப்பை ஸ்தவ் என்று சொல்வார்கள். ஜோராஷ்டிரர் நெருப்புடன் வந்ததை சௌராஷ்டிர மொழியில் அவேயஸ்தவ் என்ற சொல் மருவி அவெஸ்தா என்று ஆனது. ஜே சங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவா என்று அழைக்கப்பட்ட காஞ்சி சங்கராச்சாரியார் பரமாச்சாரியா 1962 ஜோராஷ்டிரர் ஒரு சௌராஷ்டிரர் என்று குறிப்பிட்டுள்ளார். 12 ஆதித்யர்கள், சூரியன்கள் 12 இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவற்றில் ஒன்று மித்ரா என்ற சூரியன். மித்ரா என்றால் ஃபீமைன் காட், பெண் சூரியன். ஆதியில் சௌராஷ்டிரர்கள் சூரியனை வழிபட்டதைப் போல ஜோராஷ்டிரர்கள் மித்ரவர்ணனை சூரியனாக வழிபட்டனர். ஆகையால் சௌராஷ்டிரியம் ஜோராஷ்டிரியம் ஒரு சிஸ்டர் ரிலிஜியன் ஆகும். நன்றி, வணக்கம்.